அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாயகத்து உறவுகளே, காலத்தின் தேவை ஒரு முக்கியமான ஒரு லைவ் வீடியோவுக்கு நான் ஒரு ரிப்ளை ஒன்று இப்போது கொடுக்கணும். என்ன காரணம்னு சொன்னால், கொழும்பில் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி பொழைச்சி கொண்டு வாழ்ந்த ஒருவன் இப்போது தூரதிர்ஷ்ட விதமாக குருநாகல் டிஸ்ட்ரிக்டுள்ளேயே ஊடுருவி சென்று ஒரு மதரசாவை வளைத்து போட்டு அங்குள்ள நிர்வாகத்தையும் தன்னுடைய எல்லா குற்றச் செயல்களுக்கும் பக்கபலமாக உறுதுணையாக வச்சு கொண்டு இன்றைக்கு எதிர்பார்க்காத ஒரு பெரும் அதிர்ச்சியான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறான். அந்த வீடியோவை உங்களுக்கு நான் இப்போது காட்டப் போகிறேன். அவனுடைய வேலையே அதுதான். உண்மையை ஹக்க பேசக்கூடியவங்களுக்கு மானபங்கப்படுத்துறதும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறதும் மிரட்டல் கொடுக்கறதும் தான் அவனுடைய வேலை. ஆனால் இந்த டுபாக்கூருடைய மிரட்டல்களுக்கு பயந்து ஒளிஞ்சு ஓடி ஆள் நான் இல்லை. 4 வருடத்துக்கு முன்பாகவே இவன் என்னை இதைவிட அப்பனான மிரட்டல்களை பண்ணினான். என்னுடைய தகப்பனை கேவலமாக பேசினான். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து சென்றிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னென்ன நன்மைகள் செய்தேன் என்று பட்டியல் போட்டு அவனுக்கு சொல்ல வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இல்லை. நான் எப்படிப்பட்ட மனிதன், அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லவன் என்று நான் காட்டிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டு போகும் பயணமெல்லாம் என்னுடையது. என்னால் முடிந்ததை சமூகத்துக்கு செய்து கொண்டு போகிறவரா. இனி ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வாரேன். ஐஸ் அஸ்லம்னு சொல்லக்கூடிய அந்த ஐஸ் அஸ்லம்னு ஃபேமஸ் ஆகிக்கக்கூடிய ஆசிஃப் அஸ்லம் இப்போது இந்த ரவுலத்துல் உலமான்ற மதரசாவை தன்வசப்படுத்தி கொண்டு அங்குள்ள பிள்ளைகளை இன்றைக்கு காலையில் ஒவ்வொருத்தராக அந்த பிள்ளைகளை மறுபடியும் காட்டி கொண்டு வந்து அந்த மதரசா அசெம்பிளியில் மிரட்டல் விடுறான் என்னுடைய தாயாருக்கு. அந்த காட்சியை நான் முதலாவது உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு பிறகு சில விஷயங்களை உங்களுக்கு அமானிதமாக முன்வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, நான் உன் வீட்டுல இருந்து தூக்குவேன். இதை நான் பயப்படாம கொஞ்சம் இருங்க. உன்னை வாப்பா உங்களோட மேல நான் கம்ப்ளைண்ட் போட்டு ஆபீஷியலா ஃபுல்லா கேளுங்க. கொஞ்சம் இருங்க. இந்த பிள்ளைகளை நான் என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும். நான் இலங்கையில் இருக்கிறேன். உன்னோட தாய் நஸ்ரீன் யூகே. இந்த பிள்ளைகளை நான் என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும். நான் இலங்கையில் இருக்கிறேன். உன்னோட தாய் நஸ்ரீன் யூகே லண்டன். உன்னோட வாப்பா உங்களோட மேல நான் கம்ப்ளைண்ட் போட்டு ஆபீஷியலா உன்னை இந்த நாட்டுக்கு வரதோ இல்லையோ உன்னோட உமாவையும் வாப்பாவையும் நான் உன்னோட வீட்டுல இருந்து தூக்குவேன். இதை நான் பயப்படாம சொல்றேன். இன்றைக்கு நல்ல நினைவு வச்சுக்கோ. இதை நல்ல நினைவு வச்சுக்கோ. ஹை ப்ரெஷர்ல கொண்டு போவேன். எனக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கும் எல்லாம் இருக்குது. நீ நினைச்சு உள்ளவானம் ஒன்றும் இல்லாதவன் என்று என் பேக்ரவுண்டையும் இதையும் யூஸ் பண்ண வச்சிருவானு. இதை நான் உனக்கு சவாலா போடுறேன். சரியா? உன்னோட தாயிட பாலை நீ குடிச்சிருந்தா இந்த பிள்ளைகள் மீது சத்தியமா சொல்றேன், யாரா இருந்தாலும் நேரில் ஒரு கேட்க. சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வெள்ள டீயை குடிச்சு முடிய முந்தி இதை போட்டு ஆகணும் சமூகத்துக்கு. அதுதான் போட்டேன். ஆனால் இந்த வீடியோவை மண்டப்பஜிலே அழிச்சிட்டு அதோட பழக்கமே அதுதான். ஒரு ஹக்கர் மனுஷன் சொன்னால் அவன் என்ன செய்வான்டா, அவனை மானபங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், அவன் ஐஸ் அடிச்சுட்டு லைவ்ல வருவான், வந்து இப்படி உளறிட்டு அதால் வர கன்சிக்வன்ஸை அவன் விளங்கி கொள்றானே இல்லை. பாருங்க, இவன் சொல்றான் என்ன, என் பேக்ரவுண்டை முழுமையாக யூஸ் பண்ணுவானா. இவன் பேக்ரவுண்ட் யாது? இந்த மதரசாவை யூஸ் பண்ணி நீ தீவிரவாதம் செய்வதற்காக உன்னை வந்து இந்த மதரசாவில் அமர்த்தி இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த நிர்வாகத்தை பார்த்து நான் கேட்கிறேன், என்னுடைய தாய இவனை விட இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நான் சிந்திக்கக்கூடியவனாக இருந்ததுனால தான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன். தயவு செய்து சகோதரனே, நீ வந்து இப்படி இந்த பிள்ளைகளுடைய மானத்தை வாங்காது. அந்த பிள்ளைகளோட முகத்தை காட்டி வீடியோ போட்டு அந்த பிள்ளைகளை இல்லாதவர்கள், எளியவர்கள், அனாதைகள் என்று சொல்லி மானபங்கப்படுத்தாது என்று சொன்னதுதான் ஒரு குற்றம். அப்ப நாங்க எங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டோம். நீ திருந்தாமல் போ. என்னுடைய
தாயை நான் மதீனாவில் போய் உம்ரா செஞ்ச போன நேரம் போட்ட ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு தாயை போட்டு காட்டினாய். சரி, அதுவும் பரவாயில்ல. அதுக்கு எத்தனையோ பிரதர்ஸ் கொந்தளிச்சு எழுந்து உனக்கு பதில் தந்து விட்டார்கள். எத்தனையோ டோனர்ஸ் என்ன தொடர்பு கொண்டு உனக்கு உதவி செஞ்ச எத்தனையோ டோனர்ஸ் பார்த்தா என்ன கூட்டாளிமார் அவங்களே சொன்னாங்க, மச்சான் இந்த கலிசரேன்னு எனக்கு தெரியாதேடா, இவனுக்கு போயிட்டு சல்லியை கொடுத்துட்டோமேடா. நான் சொன்னேன், ஒன்றும் தேவையில்ல, இனிமேல் புக் பண்ணிட்டு வேலையை பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா நேரடியாக அவங்களோட குடும்பத்தாக்களை கொடுங்க, அந்த மதரசாவுக்கு கொடுங்க. அந்த அம்ஜத் மௌலவியுடைய டீமை கண்டெக்ட் பண்ணி நேரடியாக மதரசாவுக்கு காசுகளை கொடுக்காம பணங்களை வாங்கி கொடுங்க, உணவு வாங்கி கொடுங்க, தாப்ப கட்ட உதவி செய்யுங்க, பில்டிங் கட்ட உதவி செய்யுங்க. இந்த புரோக்கர் இந்த ஜகாத்தையும் சதக்காவையும் காட்டி இவனுடைய வாயும் வயத்தையும் நிறுத்திட்டு வாழக்கூடிய இந்த புரோக்கருக்கு உதவி செய்யாதீங்க. அதை தான் நாங்கள் சொன்னது. அப்ப பார்க்க போனா இவன் இந்த மதரசாவையே வந்து இன்னைக்கு இப்படி பாடக்காயா வச்சுக்கிறானே. இப்ப இந்த வீடியோவை பாருங்க. உண்மைக்குமே என்ன உம்மாட்ட பால் குடிச்சு நான் இருந்தேன்டா இதுக்கு நடவடிக்கை எடுக்கட்டான். ஆனா இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இப்படி எனக்கு சரியா? என்னுடைய ஒரு சொந்தத்தை அனுப்புவேன் நோவாய்சிமார்ட்ட. இந்த மதரசாலிருந்து எனக்கு தர்ஜனை, இந்த பிள்ளைகள்ட்ட இருந்து எனக்கு தர்ஜனைன்னு சொல்லி நான் அனுப்பி ஒரு புகார் கொடுத்தா இந்த மதரசாவுடைய நிலைமை என்ன ஆகும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமாகும்? இப்படிப்பட்ட கலிசரையை தான் நாங்கள் இந்த மதரசாவில் சேர்த்தி கொள்ளாதங்கன்னு கெஞ்சினேன். நேற்று என்னுடைய விலைகளை எவ்வளவு கண்ணியமா இந்த அம்ஜத் மௌலிக்கு நான் பேசியிருந்தேன், இந்த நிர்வாகத்துக்கு பேசியிருந்தேன். எவனாவது தொடர்பு கொண்டானா? இப்ப இந்த வீடியோவிலுடைய பாரதூரம் உங்களுக்கு தெரியாம இவன் போட்டிருக்கிறான். உங்களுடைய மதரசால இருந்து அந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு உனக்காக நான் நடவடிக்கை எடுப்பேன், முழு பவரை யூஸ் பண்ணுவேன், உன்னோட உம்மாவை நான் தூக்குவேன் என்றான். அடே, நீ ஒரு பொட்டடா, நீ ஒரு கேவலம் கெட்ட நாய். உன்ன மாதிரி ஒரு கேவலம் கெட்டவன என்ன வாழ்க்கையில கண்டில்ல. நீ என்ன உம்மா தூக்குறது ரெண்டாவது விஷயம். முடிஞ்சா நீ ஒரு உம்மாவுக்கு பிறந்து உன் உம்மாட்ட மட்டும் பால் குடிச்சவனா இருந்தா என்னுடைய மல்லவை பற்றி தெரியாம ஊர்ல காலை வச்சு என் வீட்டு வாசல்ல போய் காலை வச்சு ஒரு வீடியோ போடும். உன்னால முடிஞ்ச என் வீட்டு வளாவுக்கு போய் ஒரு வீடியோ போடும். உன்னால முடிஞ்சா போ பாப்போம், போ. நான் அங்க இல்லை, நான் இங்க தான் இருக்கிறேன். அப்ப உனக்கு விளங்கும் நான் யாரு. அல்லாஹ் பெரியவன். உன்ன மாதிரி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை போட்டு ஆதாரம் காட்டி நாங்க வந்து ஏமாற்றி பிழைக்கிறவங்க அல்ல. முழுமையா உண்டை ஆராய்ந்து தீர விசாரிச்சு அந்த இடத்துக்கு சிலரை கண்ணால் பார்க்க வைத்து அதை பற்றிய விவரங்களை திரட்டி மக்களுக்கு முன்வைத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவுங்க என்று சொல்லிட்டு நாங்களும் எங்களால முடிஞ்ச கணக்கை கொடுத்துட்டு அதுல நாங்க எந்த கிரெடிட்டும் எடுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா நன்மையான காரியத்தை வச்சு நாங்க வாழ்ந்ததாகிக்கப்படாது. ஒத்தனுக்கு செஞ்ச நன்மையை காட்டி நாங்க எங்களை வௌத்த நிறைச்சதாகிக்கப்படாது. நாங்க வேர்வை செஞ்சு சம்பாதிச்சு கஷ்டப்படுத்தி ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்க சொல்றதுதான் சரியான சதக்கான்றது தான் உனக்கு எடுத்துரைக்கிறேன். உனக்கு ஏன் உரைக்குது இல்லை? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதே தானே செய்யறாய். நியாஸ் மௌலவி, மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவருடைய 10வது அந்த இறந்த அந்த வஃபாத்தான நாளை ஒட்டி அன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவங்களுடைய மதரசாவுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு போஸ்டர் போட்டதை தீவிரவாத செயல் என்று சொல்லி பப்ளிக் பண்ணி மீடியாக்களுக்கு அனுப்பி கேவலப்படுத்தினவன் நீ. இன்றைக்கு இந்த மதரசாவில் நீ பேசுகிற கதையை எங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து இங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடத்துல கொண்டு போக முடியாமல் இல்லை. அப்படி இது போகுமா இருந்தாலும் இதற்கு நான் பொறுப்பல்ல. அந்த நிர்வாகம் இப்படிப்பட்ட கலிசிறைகளை சேர்க்காதீர்கள், வீடியோ போட விடாதீர்கள் சொன்னது எதுக்குத்தான்? இவன் சூஸ்தியையும் ஐசியையும் அடிச்சா என்ன பேசுறான்னு தெரியாம பேசுறான். இன்னைக்கு என்னுடைய தாயை தூக்குறதாக வந்து முழு உலகத்துக்கும் சொல்லி இருக்கிறான். அதை தான் இப்ப நான் போட்டு காட்டினேன். அதை இப்ப அழிச்சிருப்பான். நல்ல புள்ள மாதிரி இவன் அழிச்சிருப்பான். ஆனா உன்னை வேவு பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்களுடைய எல்லா உறவுகளும் உன்னை வேவு பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உன்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் இன்னொரு ஜஹரான் இந்த நாட்டில் ஏற்படப்படான்னு சொல்லி கண்ணு கருத்துமாக இருக்கிறாங்க. நீ அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடாதே. நீ இன்றைக்கு என்ன பாரு, சதக்காவை சரியான முறையில செய், அந்த நிர்வாகத்தை ஏமாத்தாதே. அந்த நிர்வாகத்துக்கும் நாங்க புத்தி சொன்னோம். இப்படிப்பட்ட ஏமாத்தம் புரியக்கூடியவன், எத்தனையோ பேர்ட்ட அடி வாங்கினவன், பொய் சொல்லக்கூடியவன், வஞ்சகம் செய்யக்கூடியவன், அடுத்தவன் தாயை இழிவுபடுத்தக்கூடியவன், அடுத்தவனுடைய தங்கச்சை இழிவுபடுத்தக்கூடியவன், அந்நிய பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவன், சமூகத்தில் உள்ள பெண்ணை
அதற்காக அவனை தூண்டி விட்டு உங்களுடைய மதரசாவிலேயே உங்களுடைய பிள்ளைகளை காட்டியே அந்த அசம்பிளியே இவன் பிரசங்கம் பண்ணுகிறான். உன்னுடைய தாயும் தந்தையும் நான் தூக்குவேன். இது நியாயமா? என்னுடைய தந்தையை நீ தூக்க தேவையில்லை. அல்லாஹ் தஆலா அவரை இன்னைக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாய். அவர் சொர்க்கவாளி, அல்ஹம்துலில்லாஹ். உன்னுடைய தகப்பனை பற்றி எப்படியெல்லாம் கதைக்கிறார்கள். நான் ஒரு வார்த்தை கதைத்தேனா? சரி, உன்னை மாதிரி கோழைகளுக்கு முடிந்தது இவ்வளவு தாண்டா, தாயன் தகப்பனை பற்றி பேசுறது. இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக கதைக்கிறேன். இதற்கான நடவடிக்கை நான் எடுப்பதும் இப்படியே விட்டு விடுவதும் ரவுலத்துல் உலமா நிர்வாகம் உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்களிடத்துல இந்த தொலைபேசியை நான் எதிர்பார்ப்பேன். என்னுடைய நம்பர் 044-77393-79129. ரவுலத்துல் உலமா நீங்க கால் பண்ணி இவன் சார்பில் மன்னிப்பு கேட்டு அவன் என்னுடைய தாயிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை நான் சோசியல் மீடியாவில் போட்டு காட்டுவேன். இதற்கு இணங்காவிட்டால் இவன் சொன்னது போல மே மദ്രസா பாசலே த்ரஸ்தவாதே புகுனு கர்ணவான்னு சொல்லி கொடுக்க வேண்டி நேரிடும். ஏனென்றால் என்னுடைய தாயை தூக்குவதா சொல்லியிருக்கிறான். அவருடைய உயிரை காப்பது என்னுடைய கடமை. நான் இப்பவே போவேன் இலங்கைக்கு இல்லாவிட்டால். இவனுக்கு என்னுடைய ஊரில் காலை வைத்து காட்ட சொல்லி சவால் வெட்டி இருக்கிறேன். நான் முடிந்தால் போக சொல்லுங்க. என்னுடைய ஊரில் மல்லோப்பட்டி தெளியாகுனையை தாண்டி என்னுடைய தெரு தக்கியா ரோட்டுக்கு போய் என்னுடைய வீட்டு வளாகத்துக்குள்ள நீ போ. என்னுடைய தாய் தனிமையில் இருக்கிறாள், அல்ஹம்துலில்லாஹ். தனியே தான் நிற்கிறாய். என் உம்மா, என்னுடைய சொந்தங்கள் இருக்குது. நீ போ, நீ உன்னால முடிஞ்சா போ. நீ ஒரு உம்மாக்கு பிறந்த ஆம்பளையா இருந்தா நீ போ. நீ சவால் விட்டாயே, நீ தான் சவால் விட்டாய். நீ ஒரு ஆம்பளையா போ. தவக்கல் து அலல்லான்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட், தவக்கல் து அலல்லா. நிச்சயமாக காலை வைக்கிற சமயம் என்னுடைய ஊராக்களோட காலோட பாக, அது எனக்கு தெரியும். முடிஞ்சா போ. பேசுவேன். இவ்வளவு ஒரு கோலை நினைக்கிறாய்டா. சாரி பிரதர்ஸ், விஷயத்துக்கு வாரேன், மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன எமோஷனை கொட்டுற இடம் இல்லை. இது சீரியஸ். இது கொஞ்சம் டைமா ப்ளீஸ். லைவ்ல இருக்கிறதுனால நான் யோசிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட எமோஷனை நான் இதில் கொட்ட விரும்பலை. இப்படிப்பட்ட கேவலம் கெட்டவன்கள் சமூகத்தில் பசுத்தோல் பூத்தின புலியை ஆய்ந்து கொண்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும்? அடே, நானும் ஒரு பாப்பா இல்லாம வளர்ந்த சுட்டி தாண்டா. இப்படி அனாத பிள்ளைகளை நீங்களும் சீரழிக்கும் போது கோவப்படுறேன். நான் இந்த யூகேல வாழ்ந்து கொண்டு உனக்கு என்னடா பொறாம பண்ணி எனக்கு நீ ஒரு கரிஸ் எனக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். மேக்கி பிரதர்ஸ், ஒரு நிமிஷம் நான் மௌனம் ஆகிக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க. முக்கியமான மேட்டர். கண்டிப்பா இதை எத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மதரசாவுக்கு கோல் அடிங்க. இஸ்லாமிய உணர்வு வைக்கிறவங்க கோல் அடிங்க. நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்க. இங்க பாரு, நீ என் உம்மாவோட போட்டோ போடுறதுக்கு நான் கோபம் இல்லை. என் உம்மா தூக்குறேன்னு சொன்னாய், அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ முடிஞ்சா என்னுடைய ஊருக்கு போ. மலைப்பிடி தெளியாகுனையை தாண்டி என்னுடைய வீட்டு வாசலில் காலை வச்சு பாரு. உன்னோட உம்மாட்ட குடிச்ச பாலை உன்னை கக்க வைப்பாங்க எங்களோட ஊர் மக்கள். நான் போ தேவையில்லை, நான் இங்கே இருப்பேன். தவக்கல் தொழலாம், ரைட்? அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மதரசாவை பயன்படுத்தி, அங்கே இருக்கக்கூடிய வைஃபையை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளோட பேசிக்கொண்டே
அடுத்தவனுக்கு கேவலப்படுத்துறதையும் மானபங்கப்படுத்தக்கூடிய நீ அந்த பிள்ளையோடைய மானத்தையும் வாங்கி கொண்டு தான் நிற்கிறாய். இதை நாங்க சொன்னா உனக்கு அது ஜீர்ணிக்குது இல்லை, அதை ஏற்றுக்கொள்றாய் இல்லை. அம்ஜத் மௌலவி, இந்த மதரசாவுடைய நிர்வாகம், நீங்க இவனுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இந்த கலிசரையை இந்த இடத்துல இந்த அகற்றுங்க. ஒரு ஒரு உங்களுடைய மதரசா வளாகத்துல ஏற்கனவே முந்தி ஒரு டாய்லெட்டை நீங்க வாசல்ல கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே. இப்ப அந்த இடத்துல ஒரு அழகான சூழல மதரசா விஸ்தரிக்கிறீங்க, அந்த டாய்லெட் அகற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று அகற்றுங்க. இந்த மாதிரி கலிசரையை வச்சு நீங்க இந்த பயணத்தை போகாதீங்க. நல்ல மக்களை கொண்டு செய்யுங்க. அதனால கொஞ்சம் கிடைச்சாலும் அதுல உங்களுக்கு பரக்கத் இருக்குது, மரியாதைன்ற ஒன்று இருக்குது, கண்ணியம் ஒன்று இருக்குது. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்களே. இப்படி பேசி இப்படி தூசணங்களை பேசிக்கொண்டு அடுத்தவனை சபிச்சு கொண்டு அடுத்தவனுக்கு கேவலப்படுத்தி கொண்டு லைவ் போடக்கூடியவனை அங்கேயே நான் அனுமதிக்கிறீங்க. உங்களுடைய மதரசா வளாகத்துக்கு எப்படி? இன்னைக்கு நான் சொல்வேன், எங்களுடைய ஊர்ல மதரசாக்கள் இருக்கிறது, ஸ்கூல்கள் இருக்கிறது. எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐயரசிக்காரன் ஒருத்தனுக்கு போய் ஒரு வீடியோ போட்டு எவனுக்காவது தர்ஜனை பண்ண அனுமதிப்பானா இல்லைன்னு அடிச்சு சொல்வேன். உங்களுடைய மதிய மிதியாலையில் ஒன்று குறிப்பா சொல்ல, குருநாகல்ல ஏராளமான மதரசா இருக்கிறது, நூத்துக்கணக்கான மதரசா இருக்கு. உங்களோட மட்டுமா மதரசா? இப்படிப்பட்ட ஐயரசிக்காரனையும் தேர்ட் கிளாஸையும் பேச தெரியாதவனையும் ஐஸ் கஞ்சா அப்படின்னு சூஸ்தி நீக்கக்கூடியவனையும் வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு கரிய பூசி கொண்டு இருக்கிறீங்களே. இந்த மதரசால ஓதினு சொல்லக்கூடிய ஆலிம்கள் என்று சொன்னா நாளைக்கு ஆசிஃப் அஸ்லமிடம் ட்ரைனிங் எடுத்தவங்க என்று சொல்ல மாட்டாங்களா? இவன் எப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை இவன் வச்சுக்கிறான். இவன் திருந்தி வாழ்ந்தா அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு முடியாது, யாருக்கும் திருந்தி வாழலாம். ஆனால் இவனா வருடக்கணக்கு, இப்போ ஒரு டெக்கேடாக எங்களுக்கு தெரியும், 4 வருடத்துக்கு முந்தி என்ன செஞ்சானோ அதை தான் இன்னும் செய்கிறான். இப்போது 2 கிழமைக்கு முந்தி ஒரு புள்ள எனக்கு படிக்கிறேன், எனக்கு ஃபேன் வேணும் சொன்னதுக்காக வேண்டி, அந்த ஃபேனை வாங்க மூஞ்ச காட்டையில நானா என்னோட எதிர்காலம் வீணாம் சொன்னதுக்காக வேண்டி அந்த காசை அபகரிச்சு விட்டு அதை கேள்வி கணக்கு கேட்டதற்காக வேண்டி அவனுடைய தாயை பத்தி இழிவா பேசினான். தாயோடு இவனுடைய தகப்பன் விபச்சாரம் செஞ்சதாக சொன்னான். அதே மாதிரி அவனுடைய தங்கையோடு இவன் விபச்சாரம் செய்ததாக சொல்லி சமூகத்துக்கு இதே மாதிரி வீடியோ போட்டு மிரட்டி இருக்கிறான். இவனுடைய ஐஸ் மண்டை இதுதான். இவனுடைய இந்த ஐஸ் மண்டைய நாளைக்கு இவன் என்னுடைய தாயை தூக்குவதா தர்ஜனை பண்ணினானே அம்ஜத் மௌலவி, இவனுக்கு அதுண்டா சாத்தியமே இல்லை. ஆனா ஒன்று சாத்தியம், நாளைக்கு உங்களுடைய பொண்டாட்டியை இவன் தூக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு செல்லம் கொடுக்குறீங்க. மன்னிச்சு கொள்ளுங்க இதை சொன்னதுக்கு. இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய தாயை இவன் தூக்குவதற்கு 100க்கு 0 கூட வாய்ப்பில்லை. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய ஊர் கோலையான ஊர் இல்ல, வர சொல்லுங்க. மல்லப்பட்டி தெளிவாக உனக்கு பார்க்க சொல்லுங்க. இவனுக்கு உம்மாட்ட வாப்பட்ட குடிச்ச எல்லா பாலும் இவன் கக்குவான். வாப்பட்ட நான் குடிச்சிருக்க மாட்டான், சாரி இந்த என்னன்னு சொன்னா. ஆனா வாய்ப்பு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அம்ஜத் மௌலவி, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட பொக்கிஷங்களை. நீங்க ஆக கூட செல்லம் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இன்றைக்கு மதரசாவில் இந்த பிள்ளைகளை எல்லாம் அவன் கையில கொடுத்து அசம்பிளி நடத்துறாரு. உன்னுடைய தாயை தூக்குவேன், உன்னை கொல்லுவேன், என்னுடைய எல்லா பேக்ரவுண்டையும் பாவிப்பேன். பேக்ரவுண்ட்ல இருக்குது அல்லாவுடைய கலாம் ஓதுற பிள்ளைகள். இது அதிகாரிகள் இடத்துல போனா என்ன நடக்கும் சமூகத்தில்? தயவு செய்து சிந்திங்க. இதுக்கு முறவும் நீங்க சிந்திக்கலண்டா நான் என்ன செய்வேன் என்றா 3 லட்சம் ரூபாய் ஒரு நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இலங்கைக்கு வந்தேன்டா உங்களோட மதரசாவுக்கே இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். உங்களோட மதரசாவுக்கே உங்களோட பேசுவேன் நான். தயவு செய்து இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா எனக்கு தொடர்பு கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி கோல் பண்ணாத பட்சத்தில் இவன் விட்ட சவாலை நான் நிறைவேற்றுவேன். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா நேர்மையாக உண்மையாக உழைத்து உங்களுடைய சமூகத்துக்கும் உங்களால் முடிந்ததை நல்லதை செய்து நல்ல முறையில் வாழ்ந்து வல்ல இறைவனின் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் துணை செய்யட்டும். இந்த கலிசரையின் பேசியதை நான் ஒருபோதும் பெரிதுபடுத்தவில்லை. இதனுடைய பாரதூரத்தை உணர்த்தவே இந்த பதிவு. திருந்தி வாழ், அல்லாஹ் இல்லாவிட்டால் உனக்கு உன்னால் தான் சீரழிவு, இதால தான் உனக்கு சீரழிவு. அஸ்ஸலாமு அலைக்கும்.